Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம tutorial class பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம லோடிங் ஸ்டிச்சஸ்லாம் பார்த்திருக்கோம். silk thread வச்சு லோடிங், ஜர்தோசி பீட் வச்சுலாம் லோடிங் பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து silk thread வச்சு டபுள் கலர்ல லோடிங் பண்ண போறோம். சோ நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் போல பைப்பிங் ரோப் வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பைப்பிங் ரோப் அட்டாச் பண்றதுக்கு previous வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும். நார்மல் thread வச்சு zigzag ஸ்டிச்சஸ் போட்டு அட்டாச் பண்ணிருக்கோம். இப்போ இது மேல வந்து ரெண்டு கலர் silk thread வச்சு நம்ம லோடிங் பண்ண போறோம். So first வந்து நான் ஒரு sea green color எடுத்துர்க்கேன். இந்த இடத்தை கவர் பண்ற மாதிரி first stitch ஒரு ரெண்டு மூணு stitch சின்னதா போட்டுக்கலாம். and needle வந்து number 14 யூஸ் பண்ணுங்க. silk threadக்கு எப்பவுமே வந்து 14 தான் நல்லா இருக்கும் பண்றதுக்கு. 14 அப்படி இல்லனா sometimes 13 கிடைச்சா கூட யூஸ் பண்ணலாம். so கீழ ஒரு லாக் போட்டுர்க்கேன். திரும்ப மேலே போய்ட்டு மேலே ஒரு லாக். again கீழ வந்துட்டு கீழ வரும்போது ஒரு ஸ்டிட்ச் பைப்பிங் ரோப் ஒட்டி ஸ்டிட்ச் இருக்கணும். லாக் வந்து டவுன் சைடுல இருக்கணும் பைப்பிங் ரோப் ஒட்டி. திரும்ப மேலே போய்ட்டு இப்போ இந்த ஸ்டிட்ச்ல இருந்து கவுண்ட் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச். ஏன்னா இதுதான் வந்து கரெக்டான கிராஸ்ல இருக்கு. அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச். மறுபடியும் மேலே போய்ட்டு இது வந்து செகண்ட் ஸ்டிட்ச். இது மாதிரி கவுண்ட் பண்ணி ஒரு 4 ஸ்டிட்ச் போடலாம். third one, fourth one. so இப்போ இந்த 4 ஸ்டிட்ச் போட்டு முடிச்சிட்டு இந்த thread இருக்கு இல்லையா silk thread இத வந்து இங்க கீழ வந்துட்டு எப்பவும் போல லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கணும். சும்மா ரஃப்பா ஒரு 3 ஸ்டிட்ச் 4 ஸ்டிட்ச் போட்டு விட்டுக்கோங்க. அடுத்த கான்ட்ராஸ்ட் கலர். ஸோ நான் பிங்க் எடுத்திருக்கேன். இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டிச்சோட லாஸ்ட் ஸ்டிச் இது, அதாவது இந்த கலர் இந்த கிரீன் கலரோட லாஸ்ட் ஸ்டிச் இது. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்கு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இங்க இருந்து த்ரெட் எடுத்து இந்த டைரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டது வந்து நம்ம ரைட் டு லெஃப்ட் இந்த டைரக்ஷனில் போட்டுகிட்டே வந்தோம். அடுத்த கலர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில். ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இது மேலே ஓவர்லாப் பண்ணியே வரட்டும். ஏற்கனவே போட்டிருக்கிற க்ரீன் இருக்குல்ல, அது மேலே ஓவர்லாப் பண்ணியே இங்கேயே ஒரு 4 ஸ்டிச். இது ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஸ்டிச், third stitch, and fourth one. இந்த 4 ஸ்டிட்ச் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஃபுல்லாக கவர் ஆயிடும் நமக்கு. இப்போது இந்த பிங்கை வந்து நம்ம மாதிரியே இந்த சைடில் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக இந்த லாக் பண்ணி வைக்கிறதுல நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்டிச் வந்து கீழ் பக்கமாக வரும்போது மட்டும் தான் நீங்கள் லாக் பண்ணி வைக்கணும். நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் இங்கே போட்டுட்டு இப்படி கூட லாக் பண்ணிக்கக்கூடாது. எப்பவுமே வந்து ஸ்டிச் வந்து டவுன் சைட் வரது தான் லாக் பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக வரும் அரேஞ்ச்மெண்ட். அப்படி இல்லைன்னா தப்பாயிடும். ஸோ இப்போ வந்து இந்த க்ரீன் த்ரெட் போட்டாலே அந்த த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இங்கே வந்து சும்மா தானே ஸ்டிச் போட்டணும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு இதை என்ன டைரெக்ஷனில் போட்டோமோ அதே டைரெக்ஷனில் இந்த பக்கம் இது எங்கே வரைக்கும் போகணும் அப்படின்னா இந்த பிங்கோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்குல்ல அதோட டவுன் சைட் இங்கே வரைக்கும். இது கூடவே சேர்ந்து பண்ணினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஒரு 4 ஸ்டிச். இந்த 4 ஸ்டிச்சுங்கிறது வந்து எதுக்காக கவுண்ட் வைக்கிறோம் அப்படின்னா இந்த இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆயிருப்பாருங்க. இந்த பிங்க்ல வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரே சைஸில் மெயின்டைன் ஆகி வரும். அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து கவுண்ட் பண்ணுறோம். ஒரு வேலை ஸ்டிச் கவுண்ட் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸும் அடுத்து வர டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு பெட்டர் வந்து கவுண்ட் பண்ணிடலாம் ஸ்டிச்சஸ். தேர்ட் ஒன், இப்போ ஃபோர்த் ஸ்டிச். நம்ம 4 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடுது கீழே இருந்த பிங்க். ஸோ அது கரெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம். மறுபடியும் ஒரு லாக் போட்டுட்டு அகெயின் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து மறுபடியும் பிங்க்.
பிங்க் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் போட்டோம்னா இப்போ ஃபஸ்ட்டு பிங்க் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சு, இந்த பக்கம் க்ரீன் ட்ரையாங்கிள் ஃபார்ம் இருக்குது. இதையே ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக பண்ணலாம். இந்த ஸ்டிச் வந்து அதிகமாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நெக்லைனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பெரிய மோட்டிவ்ஸோட அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். லைக் பெரிய மேங்கோ மோட்டிவ் எஸ்பெஷலி அதுக்கு தான் நல்லாயிருக்கும். பீகாக்லலாம் இந்த ஸ்டிச் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நெக்லைனுக்கும் பெரிய மோட்டிவோட அவுட்லைனுக்கு பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ ஓரளவுக்கு அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஃபுல்லாக அந்த பைப்பிங் ரோப் கவர் ஆகிற அளவுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிடணும். ஸோ இப்போ இதையே நீங்கள் வந்து ஒரு யூ ஷேப்பில் பண்ணும்போது இதே மெத்தட் தான், ஒன்றுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். டைரெக்ஷன் மாற்றுறது அப்படி எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக இதே மெத்தடில் யூ ஷேப்பில் அப்படியே போட்டுகிட்டே போகணும். கரெக்டாக பைப்பிங் ரோப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி கொண்டு போனீங்கனாலே போதும், ஷேப் நல்லா வந்துடும். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை நாட் போட்டு எடுத்துடலாம். இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்துடலாம். இதில் நீங்கள் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா வந்து த்ரெட்டு வந்து கீழே ரொம்ப சிக்காமல் பார்த்துக்கோங்க. ரெண்டு கலர் நூல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ மொத்தம் 4 நூல் கண்டு ஆகிடும் நமக்கு. க்ரீனில் 2, பிங்க்கில் 2. அந்த க்ரீனில் இருக்கிற 2ஐயும் தனியாக ஒரு பவுல்லையும் பிங்க்கில் இருக்கிற 2ஐயும் தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. பவுலில் போட்டிங்கன்னா அது ஓடாது, சிக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு ஹோம்ஒர்க் மோட்டிவ்னு தனியாக எதுவும் நான் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து இதவே வந்து ஒரு யூ ஷேப்பில் பைப்பிங் ரோப்பை ஒட்டிட்டு அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சின்னதாக ஓட்டாதீங்க, கொஞ்சம் பெருசாக ஓட்டினீங்க தான் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். மேபி ஒரு 3 இன்ச் டெப்த்துக்கும் ஒரு 5 இன்ச் ப்ராட் அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு சின்ன யூ ஷேப்பில் இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.